அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண தடையை ஏற்படுத்தும் கேது தோஷம் உள்ளவர்கள் எவ்வாறு நிவர்த்தி பெறலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கொள்ளு தானியத்தை வெற்றிலையில் வைத்து கட்டிக்கொண்டு படுக்கையில் வைத்து கொள்ள வேண்டும். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் மறுநாளில் நீங்கள் இதை தொடங்கி 7வது நாள் முடிவில் 8வது நாளில் பாரம்பரிய விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை 7 முறை வலம் வர வேண்டும். இவ்வாறு வலம் வந்து அந்த தானியத்தை 7 முறை தலையை சுற்றி கிணறு அல்லது குளம் குட்டைகளில் போட்டுவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் கேது தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும். எளிய பூஜை முறையாக சுவாதி, திருவாதிரை, சதயம், அஸ்வினி, மூலம், மகம் இந்த நட்சத்திரம் வரும் நாளை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை அலங்கரித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிகாலையில் இருந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு வாசற்படியை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற வேண்டும். கிழக்கு நோக்கி மனை போட்டு தீபமேற்றி தீபத்திற்கு முன்பு குலை விடாத அதாவது ஈன்றாத வாழை மரத்தில் இருந்து எடுக்கப்பட்டு வரப்பட்ட வாழை இலையை அதன் நுனி வடக்கு நோக்கி இருக்குமாறு போட்டு அதில் நவதானியத்தை வைக்க வேண்டும். அந்த நவதானியத்தில் கும்பம் வைக்க வேண்டும். கும்பத்தில் நீர் ஊற்றி அந்த நீரில் கற்பூரம், பச்சை கற்பூரம், ஏலை, கிராம்பு போடவும். கும்பத்தில் மாவிளை கொத்து வைத்து மஞ்சள் கும்பம் வைத்து தேங்காய் வைக்க வேண்டும். அதாவது அழகான கும்பம் தயார். வாழை இலையில் பூஜை பொருட்களை வைத்து கூடவே நிவேதான பொருட்களாக உளுந்த வடையும் புளி சாதம் கொண்டக்கடலையும் வைத்து வாழை பூவையும் வைக்க வேண்டும். மனதில் பரம்பொருள் விநாயகரை வழிபட வேண்டும். கலசத்திற்கு மஞ்சள் கலந்த அரிசியாலும் பல நிறங்களில் உள்ள மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வர உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். மந்திரம் சொல்லி பூஜை முடித்து வளமிருந்த இடமாக 9 முறை, இடமிருந்த வளமாக 9 முறையும், மறுபடியும் வளமிருந்த இடமாக 9 முறையும் 27 முறை கலசத்தை வாழைப்பூவுடன் சுற்றி வணங்க வேண்டும். கலச தீர்த்தத்தை சிறிது பருகி தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். வீடு முழுவதும் தெளிக்கவும். நவதானியத்தை ஊற வைத்து பசுவிற்கு கொடுக்க வேண்டும். வாழைப்பூவையும் பசுவிற்கு கொடுக்க வேண்டும். திருவாதிரை, சுவாதம், சதயம், அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு பூஜை அறை அலங்கரித்து மனை போட்டு மனையின் இருபுறத்திலும் குத்து விளக்குகளை வைத்து மனை மீது சிறிய பித்தளை நட்டு அல்லது தண்டு அல்லது புது தட்டு வைக்க வேண்டும். அதில் சிறிய வெள்ளி நாகரை வைக்க வேண்டும். கடையில் கிடைக்கும் ஒரு குத்து விளக்கு முன்னால் உளுந்து தானியமும் மற்றொரு குத்து விளக்கையும் முன்னால் கொள்ளு தானியமும் வைக்க வேண்டும். 5 வெற்றிலை, 5 பாக்கு, 5 பழம் வைத்து நிவேதனமாக உளுந்த வடை, புளிசாதம் வைத்து சிறப்பாக நிவேதனமாக வழங்கப்பட வேண்டும். மஞ்சள் விநாயகர் வைத்து விநாயகர் பூஜை முடிக்க வேண்டும். பிறகு நாகருக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முடித்துவிட்டு நாகருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். உளுந்தின் மேல் மஞ்சள் கலந்திய அரிசியாலும் கலப்பு உதிரி புஷ்பத்தாலும் ஸ்ரீ ராகு காயத்ரி சொல்லி 108 முறை அர்ச்சிக்க வேண்டும். பிறகு கொள்ளு மீது மஞ்சள் கலந்த அரிசி உதிரி பூக்கள் போட்டு கேது காயத்ரியால் 108 முறை அர்ச்சிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் மனையை சுற்றி 21 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். இதுபோல 9 நாட்கள் தொடர்ந்து செய்யவும். ஒவ்வொரு நாள் தானியத்தையும் சேகரித்து ஊற வைத்து பசுவிற்கு கொடுக்கவும். 10வது நாளில் தங்கள் ஊர் அருகாமையில் உள்ள துர்கை கோயில் அல்லது நாகர் கோயிலுக்கு சென்று வெள்ளி நாகரை உண்டியில் சேர்த்து விடவும். சேர்த்துவிட்டு அந்த ஸ்தலத்தில் உள்ள மூலவரை வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விரைவாக திருமணம் ஏற்படும். ராகு திசையில் ராகு புத்தி நடவர்கள் சர்ப்பமுள்ள கோயிலுக்கு சென்று வணங்கி வெள்ளி நாகர் பூஜை செய்து அந்த நாகரை உண்டியில் சேர்க்க வேண்டும். வசதியுள்ளவர்கள் தங்கத்தாலும் இதுபோல செய்யலாம். சிவன் கோயிலுக்கு சென்று சோமஸ்கந்தர் அல்லது ருத்ர ஏகாதசியை வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கி வர உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவ்வாறு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ராகு தசையில் சனி புத்தி நடக்குபவர்கள் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வாருங்கள். கேது திசையில் கேது புத்தி நடப்பவர்கள் பௌர்ணமி என்று 12 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு முதலில் அன்னதானம் விட்டுவிட்டுத்தான் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். கேது தசையில் சுக்கிரன் புத்தி நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி பூஜை செய்து வீட்டில் வழிபட வேண்டும். இவ்வாறு செய்து வாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
கேதசில் சூரியன் புத்தி உள்ளவர்கள் சிவராத்திரி திருவாதிரை விரதம் மேற்கொள்ளலாம். பிரதோஷ வழிபாடு தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக கேது தசையில் செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் கோவிலுக்கு அம்மன் போட்டோ தரிசனம் தானமாக கொடுக்கலாம். கேது திசையில் ராகு புத்தி நடப்பவர்கள் அம்மன் கோவிலுக்கு கோழி ஆடு நேர்ந்து விடலாம். இவ்வாறு செய்து வாருங்கள். கேது புத்தி நடப்பவர்கள் உங்களுக்கு கேதுவானவர் நன்மை செய்வார். கேது தசையில் குரு புத்தி நடப்பவர்கள் சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மூக்கு கடலை, சுண்டல் ஆகியவற்றை தானம் செய்யலாம். கேது தசையில் சனி புத்தி நடப்பவர்கள் பரம்பொருள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். கேது தசையில் புதன் புத்தி நடப்பவர்கள் ஸ்ரீ பரம்பொருள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும். சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து வாருங்கள். உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.